பங்குனி உத்திரம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு எல்லாரும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் போயிருப்பீங்க. கண்டிப்பா நம்ம தலைவன் முருகப்பெருமான் பார்க்காம இருக்கவே முடியாது. ஆனா ஒரு சில பக்தர்கள் போக முடியல அப்படின்னு சொல்லி என்னை தொடர்பு கொண்டாங்க. கமெண்ட்லயும் இன்பாக்ஸ்லயும் பிரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சாமி, இது ஏதாவது தவறா இருக்குமா? பங்குனி உத்திரம் அன்று இன்று மிக சிறந்த நாள், நம்ம முருகப்பெருமானுக்கு பார்த்தே ஆகணும். நான் வீட்டில் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். வீட்லேயும் பூஜை செய்து விட்டு வீட்லேயும் வழிபாடு செஞ்சு வச்சு முருகனுக்கு நான் நெய்வேத்தியெல்லாம் செஞ்சுட்டு நான் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா எந்த கோயிலுமே முருகப்பெருமானை பார்க்க அவ்வளோ பக்தர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. எந்த கோயிலுமே இடம் கிடைக்கல, எங்களால் போக முடியல. பாதி பேர் அவங்க வசதிக்கேற்ப வீட்லேயே முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சு விளக்கேற்றி முருகனை வழிபாடு செஞ்சாங்க. இந்த பங்குனி உத்திரமுக்கு நமக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு காணொலியில நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு முருக பக்தர் நம்மளை தேடி முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அது சாதாரண வரலங்க பக்தர்களே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் என்னைக்குமே எந்த காணொலியிலையும் என்னோட சார்பா நீங்க இந்த கோயிலுக்கு வாங்க, என் தலைவன் முருகப்பெருமானை பார்க்க வாங்க, நான் எதுலையுமே நான் சொல்லலை. நான் ஒரு ஜனவரி 24ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அது என்ன காணொலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் முருகப்பெருமான் மனதார, யாரு மனசார ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலா இருந்தாலும் இல்ல ஒரு சிறிய வேண்டுதலா இருந்தாலும் நீண்ட நாளா நான் முருகன்கிட்ட போறேன், முருகன்கிட்ட கேட்கிறேன், ஆனா அது எனக்கு நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற பக்தர்கள் இருந்தீர்களானால், நம்ம முருகப்பெருமான், என்னோட முருகப்பெருமான், என் தலைவன் முருகப்பெருமான்கிட்ட இவர் இருக்காரு. இவருக்கிட்ட உங்க மனசுல என்ன வேணா, சில மனிதர்களிடம் நம்ம மனதார நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு விஷயம் நம்ம மனதார ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்றோம், ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அது ஒரு சில பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தாலும் பிறர் அதை எப்படி எடுத்துப்பாங்க, அதை எப்படி ஆட்கொள்வாங்க கூட நமக்கு தெரியாது. நமக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவா நம்ம பேசுறோம், என் ஆறுதலுக்கு நீ பேச மாட்டியா, ஏதாவது ஒரு விஷயம், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு ஷேர் பண்ணிக்க கூட ஒரு ஆட்கள் இல்லையே. இந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம நிறைய பேர், எல்லா முருக பக்தர்களும் தவித்து கொண்டே இருக்கிறீங்க. அது நிறைய எனக்கு கமெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இன்பாக்ஸா இருக்கட்டும், பிரைவேட்டா சில விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நீங்க மனிதர்களிடம் இல்ல உங்க கோர்ஸ் ரிலேஷன்ஷிப், நீண்ட நெருக்கமாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட நீங்க பகிர்ந்துக்க முடியலன்னா கூட அவங்க எப்படி எடுத்துப்பாங்க கூட தெரியாது. நம்ம தலைவன் முருகப்பெருமான்ட்ட நான் எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும், மனசு உடையக்கூடிய தருணம், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன், அதெல்லாம் நான் கையாளுறதே வித்தியாசமா இருக்கும். என் முருகப்பெருமான்ட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நான் மனதார ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு நேத்திக்கே தெரியும், நாளைக்கு என்ன நடக்கும்னு அவர் இன்னைக்கே தெரியும். அதனால என்னோட வாழ்க்கையில இந்த சிஸ்டமும் எப்பயோ கரெக்ட் ஆயிடுச்சு, எப்பயோ கரப்டட் ஆயிடுச்சுங்கய்யா. இது ஒரே விஷயம் மட்டும்தான் எல்லா பக்தர்களுக்கும் நான் சொல்றேன், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட சில பக்தர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நான் ஒரு தடவை கோயிலுக்கு போனாலே எனக்கு 1000 கஷ்டம் வருது. அது சிறுவாபுரி கோயில் போனாலும் சரி, இல்ல வேற ஆலயங்கள் போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, இல்ல பழனிக்கு போனாலும் சரி, ஏகப்பட்ட தடயங்களும் ஏகப்பட்ட ஒரு விஷயங்களும் என் மனதார மிக கூடிய ஒரு பாதிக்கக்கூடிய சூழலை நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களால மட்டும் எப்படி சாமி 24 மணி நேரமும் முருகப்பெருமான் கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தலைவலியோ இல்ல மனசுல ஒரு டிப்ரெஷனோ இல்ல வாழ்க்கையில ஒரு எந்த ஒரு கஷ்டமே இல்லையா, எப்படி இப்படி ஒரு சந்தோஷமா வாழ்க்கையில உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கீங்க? அந்த பக்தர்கள் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நானும் மனிதர்கள் தான். இந்த ஒரு மனித பிறவி எடுத்ததே ஏதோ ஒரு இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம டிசைன் பண்றோமோ இல்லையோ, நான் இந்த சிஸ்டத்தையும், இந்த மனசுங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபுல்லா கரப்டட் ஆயிடுச்சு. என்னை கரப்டட் பண்ணதே இவர் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கரப்டடான சுச்சுவேஷன்ல அதை நான் எந்த ஒரு சிஸ்டமாகவும் நான் மோல்டு செய்யவே முடியாது. அதை நான் மோல்டு செய்யணும்னு நினைச்சா கூட என் தலைவன் முருகப்பெருமான் அதை விடமாட்டார். 24 மணி நேரமும் ஒரு நாள் முழுவதும் நான் ஈஸியாகவும், என்ன கேட்டா நான் ஒரு 6 மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ இல்ல ஒரு நாள் முழுக்க இவரையே நீ பார்த்துட்டு இருப்பியானா நான் கண்டிப்பா பார்ப்பேன். அது எனக்கு
ரொம்பவும் அது பழகிடுச்சு. இவரை பார்க்கற விட எனக்கு என்ன வாழ்க்கையில நடந்திருப்போம், இங்கேயே நான் உட்காந்துருந்தா கூட என் வாழ்க்கை நகர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கும். அதை நான் மைண்ட்லயோ இல்லை மனசுலயோ அந்த அளவுக்கு ஒரு பாரமா என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே எடுத்துக்கிட்டதே இல்லை. இன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்று ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்தது. ஒவ்வொரு பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாமல் தைப்பூசமா இருக்கட்டும், இல்ல உகந்த நாட்கள் இல்லைன்னா கூட நார்மல் டேஸ்லயே இங்கயா முருகப்பெருமான் சாதாரண விஷயம் எனக்கு பண்ணவே மாட்டார். ஒரு வாழ்க்கையில ஒரு டே டு டே ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அந்த டாஸ்கை நான் இவன் எப்படி முடிப்பான், இந்த டாஸ்கை இவன் கம்ப்ளீட் பண்ணுவானா, இந்த டாஸ்கை இவனால முடிக்க முடியாதாங்கிற விஷயத்த பார்ப்பான். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பக்தியும் அந்த ஒரு அன்பை நான் எல்லா பக்தர்கள் கிட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க முருகப்பெருமான் கிட்ட அந்த பக்தியும் அந்த ஒரு மனசை நீங்க முழுசா நீங்க கொடுத்துருங்க. ஒரு கஷ்டம் அதை நம்மளை நோக்கி வருது, அப்போ மட்டும் அந்த விஷயத்த ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறீங்க. ஒரு பூதாகரமா அது வெடிச்சு நீங்களே அறியாம சில சிந்தனைகள் இந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன சிந்தனைகள்னா, அது நடக்கவே நடக்காது, ஐயோ இந்த மாதிரி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அது எனக்கு தெரியும், அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இப்படியெல்லாம் நீங்க சிந்தனைகள் முதல்ல அதெல்லாம் தூக்கி தூர போட்டுடுங்க. இங்க இருக்கிற அந்த குப்பையை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க. இங்கேயும் இந்த மனசுலயும் எதுவும் வச்சுக்காதீங்க. உங்க மனசுலயும் உங்களோட ஞானம் எல்லாமே முருகப்பெருமான் மட்டும்தான். அதை தான் நான் என்னைக்குமே எல்லா பக்தர்கள்கிட்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டும்தான். பக்தர் வந்தாரு, அவங்க 2 பேர், அவங்களுக்கு நம்ம முருகப்பெருமான் ஒரு விஷயம் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னைக்கும் நம்ப முடியல. எப்படி அது இவங்க என்ன விஷயம் கேட்டு, அது ஒரு பர்சனலான ஒரு விஷயம், அதனால என்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கல. அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துட்டியா முருகா, உனக்கு கோடி நன்றி முருகா, தலைவா உனக்கு ரொம்ப கோடி நன்றி, அதை மட்டும் நான் சொன்னேன். அது சொல்லி அவங்க நடந்துருச்சு. ஒரு வேல் நம்ம முருகப்பெருமானுக்கு இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த வேல் அவங்க இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சாத்த வந்தாங்க. இந்த வேல் எனக்கு கொடுத்தாங்க. சாமி, அது உங்க கையால தான் நான் கொடுக்கணும், அது நம்ம தலைவர் முருகன்கிட்டே அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த வேல் எப்படி அதை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, முருகப்பெருமான் அதை எப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க சுத்தி இருக்கிற முருக பக்தர்கள் கிட்ட யாசகம் எடுத்து ஒரு வேலை வாங்கணும், நம்ம முருகப்பெருமானுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது கொண்டு சேர்த்ததே இன்னைக்கும் என்னால அது எல்லாரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் யாசகம் எடுப்பாங்க, மடிப்பீச்சை எடுப்பாங்க, திருச்செந்தூர் போவாங்க. இந்த வேலை எல்லா பக்தர்கள், அவங்க தெரிஞ்ச பக்தர்களிடமும், அவங்க சர்க்கிள்ல இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த சர்க்கிள் எல்லாமே கேட்டு, இந்த மாதிரி நான் யாசகம் எடுத்து இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கு முருகப்பெருமான் கிட்ட, அதை நான் யாசகம் எடுத்து தான் அந்த வேலை நான் சாத்தணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலை வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப, சாமி நான் நேர்ல வரேன், அவங்கள பார்க்க வரேன், கோயிலுக்கு முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையால கொடுத்த அந்த வேலை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் நீங்களே நினைக்கலாம், இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சது தானே சாமி, இப்போ நீங்க புதுசா சொல்றீங்க. எனக்கு தெரியும் தான், இவங்க வர்றது தெரியும், இவங்க வரப்போறாங்கிறது தெரியும். இது ஒரு சஸ்பென்ஸ் அப்படியெல்லாம் இல்லை. ஆனா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நானே எதிர்பார்க்காத ஒரு செயல் தானே. இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம தலைவர் முருகப்பெருமான் அதை நடத்தி கொடுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பூஸ்டப்பான ஒரு மெசேஜ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் எல்லா பக்தர்களுக்கும் பங்குனி உத்திரம் நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் எல்லாமே கூடிய விரைவில் அவர் நடத்தி கொடுக்கணும் நான் முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிறேன். தலைவன் முருகனுக்கு நன்றி.